கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் வளம் நிறைந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இயற்கை வளம் கெட்டுவிடக்கூடாது என்கின்ற பெருங்கவலை இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும், ஏறக்குறைய 20 லட்சம் மக்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அழிக்கப்படக்கூடாது, நீர்நிலைகள் அழிக்கப்படக்கூடாது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இதில் மிக முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய பெருங்கவலையாக இருப்பது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இருந்து கழிவுப் பொருட்களை, குறிப்பாக மருத்துவ கழிவுகள், அதுபோல கசாப்பு கடை போன்ற கழிவுகள், இதெல்லாம் கொட்டக்கூடிய ஒரு குப்பை கிடங்காக கன்னியாகுமரி மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் ஏற்கனவே இது குறித்து ஒரு வெளிப்படையான அறிக்கை கொடுத்திருப்பதாக அறிகிறேன். இதுபோன்ற கழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படும் போது அதை தடுக்க தவறக்கூடிய, செக்போஸ்டில் இருக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இது வெறும் காவல்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக மட்டும் நடப்பதாக நான் கருதவில்லை. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள், இவங்க எல்லாம் இதை இன்னும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க கையூட்டு பெறுகிறார்களோ என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. ஆகையினால காவல்துறை அதிகாரி அவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இது குறித்து முழு விசாரணை நடத்த வேண்டும். இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க தவறக்கூடாது. செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய 2-3 போலீஸ்காரங்களை மட்டும் இதுக்கு காரணம் காமிச்சுட்டு நாம் வாழாவிருப்பது என்பது உண்மையான குற்றவாளிகளை ஊக்கப்படுத்துவதாக அமைந்துவிடும். ஆகையினால மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக காவல்துறை சேர்ந்தவர்கள் இது குறித்து கவனம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரக்கூடிய 30ஆம் தேதி நம்முடைய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நம்முடைய திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா நிறைவு ஆண்டாக கருதப்படுகிறது. அந்த சிலை திறப்பு விழாவிலையும் நான் இருந்தேன். இப்போ அந்த வெள்ளி விழா கொண்டாடப்படும் போது தமிழக முதல்வர் அவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்வது பாராட்டத்தக்கது. திறப்பு விழாவிற்கு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்திருந்தார்கள். இன்றைய முதல்வர் அவர்கள் வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு வருவது பாராட்டுக்குரியதாக நான் கருதுகின்றேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டம் வராது என்கின்ற கவலை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும்
இந்த அரசிற்கும் வந்திருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் அந்த அதிகாரி ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். நாக்கா எண் 1478 A4/2024 12ஆம் தேதி அதை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னால், தனியார் கல்வி நிலையங்களுடைய முதல்வர்கள், ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். அது 30ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி, 31 ஒரு நிகழ்ச்சி. 30ஆம் தேதி தக்கலை, திருவட்டாறு, முஞ்சிறை, மேற்புறம், கிள்ளியூர் பகுதிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்களுடைய முதல்வர்கள் இவர்களெல்லாம் போய் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 31ஆம் தேதி தோவாடை, அகசீஸ்வரம், ராஜாக்கமங்கலம், குருந்தங்கோடு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இல்லை பயிற்சி பட்டம் நடத்த போகிறாங்களா? ஏன் இது போல ஒரு சுற்றறிக்கை அதிகாரி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள்? இந்த சுற்றறிக்கை அவராக கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இது கொடுத்திருக்க முடியும். ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆசிரியர் கூட இதில் போய் கலந்து கொள்ளக்கூடாது, அவர்களாக விரும்பினால் ஒழிய. இந்த சுற்றறிக்கையெல்லாம் அதுக்கு அவங்க கணினி மூலம் எப்படி பதிவு செய்யணும், இது எல்லாமே அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தகவலுக்காக அந்த அதிகாரி யாரும் கொடுத்துருக்காருன்னா முதன்மை கல்வி அலுவலருக்கு கொடுத்துருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது கடைசியில் போகும். அதுக்கு அந்த சுற்றறிக்கை நகல் ஒன்றுக்கெல்லாம் கிடைக்கும். இதே போல எத்தனை துறைகளில் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் கொடுத்தாங்க? இப்போ பயிற்சி பெற்ற அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் எல்லாரையும் வர சொல்லியிருக்கலாம். ஒரு நாளில் பாதி மாவட்டம், இன்னொரு நாளில் பாதி மாவட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கூட்டம் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள். அதே போல பள்ளி குழந்தைகளை இதற்காக அழைத்திருக்கிறார்களா எனக்கு தெரியல. அதற்கும் வாய்ப்பு உண்டு. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் இதைவிட அவமானம் எதுவும் கிடையாது. காரணம், 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா, 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு விழா. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் குடும்பத்தோடு மகிழ்வோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் குழந்தைகளையும் கட்டாயப்படுத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சுற்றறிக்கையை கொடுத்ததற்கு விளக்கத்தை தமிழக கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாக வேண்டும். அவர்களை மீறி இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான விளக்கத்தையும் தேவைப்படி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது கல்வித்துறையுடைய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவங்கெல்லாம் வெறும் காய், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. மேலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்ட சொன்னதாக்கி அதிகாரிகள் சாதாரணமாக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆகையினால அது குறித்து உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். சார், கொலையாளிக்கு தான் மரியாதைன்னு சொல்லி தெரிஞ்சவரை இல்லைங்க. அது கோர்ட்டாக இருந்ததுன்னா இதுவாக இருந்தா என்ன? இனி ஜட்ஜஸ்லாம் உள்ளால இருக்க முடியுமாங்கிறது மட்டும் பாருங்க. நீதிமன்றத்தில் அது எந்த நீதிமன்றமாக இருந்தால், உச்ச நீதிமன்றம் நமக்கு கிடையாது. உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் தான், மற்ற நீதிமன்றங்களாக இருந்தாலும் அவங்க அந்த சேர்ல உட்கார முடியுமா அப்படிங்கக்கூடிய நிலைமையை பற்றி நீங்க பேசுங்க. எவ்வளவு கேவலமாட்டு இருக்குது. இந்த நீதிமன்றத்திற்கு வெளியே நடந்த சம்பவத்திற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதுன்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. சட்டத்துறை அமைச்சரை உடனடி தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும்.
சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு அருகதையற்றவர். அந்த பொறுப்பில் இருக்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலே இருப்பதற்கு அருகதையற்றவர். தமிழக அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதே போல 1500 பேரை வச்சுட்டு நீங்க கொலையாளிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு மரியாதை செலுத்துவது மூலம் நிறுத்துங்க. அதை முதல்ல நிறுத்துங்க. நீங்க தானே அதெல்லாம் தடை பண்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வச்சுட்டு நீங்க 1500 போலீஸ் சல்யூட் அடிக்க வைக்கிறீங்க. எதுக்கு நீங்க ஊர்வலத்துக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க? சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு அஞ்சலி செலுத்து கூட இடுகாட்டுக்கு போக முடியாது, சுடுகாட்டுக்கு போக முடியாது. ஆனா இவருக்கு 5 கிலோமீட்டர் ஊர்வலம் கேவலமா இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க ஊர்வலம் போக முடியுமாங்க? ஒண்ணு வேண்டாம், பிரஸ் கிளப்ல இருந்து நீங்க ஒரு ஊர்வலம் கேளுங்க. சார், பிரஸ் கிளப்ல இருந்து ஒரு ஊர்வலம் கேளுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க ஊர்வலம் போங்க பாப்போம். அனுமதிப்பாங்களா? சொல்லுங்க சோதரி, எனக்கு தெரியல. பாஷாவுக்கு 5 கிலோமீட்டர் ஊர்வலம். ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டி இருக்குது. இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு தமிழக முதல்வர் விமானத்தில் புக் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை மிஸ் ஆயிட்டா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணணும். இது மட்டும் செக் பண்ணணும். ஒரே நாடு ஒரே தேர்தலும் கொண்டு வராங்க இல்லையா? அது போல ஒரே காவல் படையும் ஒன்று கொண்டு வரலாமா? எப்படிங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை, ஒரே காவல் படை. உங்களுடைய விருப்பம் தமிழ்நாட்டு காவல் படையை இந்தியா முழுக்க ஆகணும்னு. தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வென்று விடுவோம் என்று சொன்ன முதலமைச்சர் நேற்றைக்கு 200க்கும் மேலே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 234க்கு மேலே இருக்கும். எப்படியும் 234க்கு மேலே. இந்த வரும் தேர்தலையும் தமிழகத்தில் எப்போவுமே 2 முனை போட்டி தான் நிலவும் அப்படின்னு உறுதித்தனமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. முளை மடங்கி போன எத்தனை முனைகள் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இருமுனை போட்டி எடுத்திருந்தாங்க, இதோட முனை மழங்கி போயாச்சு. வரும் தேர்தல் அதை பிரதிபலிக்கும். எப்படிங்க? வரும் தேர்தல் அதை எப்படி பிரதிபலிக்கணும்? ஒன்று புரிஞ்சுக்கிங்க. ஒரு துணை முதலமைச்சர் பேசுறாரு. துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான், முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரிதான், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்பதில் பெருமைப்படுகிறேன் பேசுறேன்னு சொன்னதுல உனக்கு அந்த அருகதை அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அந்த செயலர்களுடைய அருகதை அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் போதானும் 8 கோடி மக்களுக்கு நான் முதலமைச்சர், 8 கோடி மக்களுக்கு நான் துணை முதலமைச்சர், 8 கோடி மக்களுக்கு நான் அமைச்சர், அந்த மாதிரி வரணும். முதலமைச்சர் சொன்னார்ல, ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் நான் இருப்பேன் அப்படின்ட்டு, அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். திரும்பவும் திராவிட அரசியல் பலிக்குமா அடுத்த தேர்தலில்? எந்த பள்ளியை சொல்றீங்க? தேர்தலில் பல விதமான யுக்திகள் பயன்படுத்துவாங்க. திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து தேர்தல் களத்தை ஆடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த இருமுனை போட்டி, அதிமுக இல்லை திமுக எங்களுக்குள்ள தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு நேற்றைக்கு, அதாவது பாஷாவுக்கு நடந்த அரசு தரப்பிலான மரியாதை, 1500 காவல்துறையை வச்சு கொடுத்த மரியாதை, அது பிறகு உள்ள விஷயங்கள்லாம் பார்த்து நான் சொல்கிறேன். மேற்கு மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் 0 மாறிவிட்டது. இது தமிழகத்தினுடைய பிற பகுதி